ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் சேல்ஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஃபார்மில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய நேம் வந்து வந்துடும். கரண்ட் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கரண்டாக யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இமெயிலில். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் காண்டாக்ட் நம்பர், அந்த காண்டாக்ட் நம்பர் இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பரும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் கோட் ஃப்ரம் பை மோட் அப்படின்ட்டு இருக்குது. அதையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கூப்பன் கோடுக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ அந்த கூப்பன் கோடை ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண பிறகு ஒரு 12 hours கழித்து, அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸில் 12 hours கழித்து உங்களுக்கு வந்து அது அப்ரூவல் ஆயிரும். ஒரு சில பேருக்கு சீக்கிரமே 4 hours 5 hours அப்ரூவல் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அது பிறகு தான் நீங்கள் அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இதில் அப்ரூவல் காட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணிக்கிடலாம். யூ ஆல்ரெடி சப்மிட்டட் திஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு நம்மளுடைய நேம், ஐடி, இமெயில், மொபைல் நம்பர், ஸ்டேட்டஸ் அப்ரூவல் அப்படின்ட்டு காட்டியிருக்கு. டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்ட்டு காமிக்கி பைமோட்டுக்கு நம்ம 9999 வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண பிறகு பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூப்பன் பர்ச்சேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண பிறகு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. 9999 வந்து நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பைமோட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதில் எனக்கு பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படின்ட்டு காட்டியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகலை. ஸோ QR கோடு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து QR கோடு யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் QR கோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த QR கோடை வேறு மொபைலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா 2000 மட்டும்தான் சென்ட் ஆகும். ஸோ வேறு மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் இமேஜில் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு அந்த பேமெண்ட் ப்ரூஃபை இதில் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ எப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா 9999 வந்து அந்த QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன செய்கிறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண பிறகு ஸ்டெப் 3ல் போயிட்டு இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அதில் போயிட்டு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்லோடு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா அது வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்த பிறகு ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா SBO டீமில் வந்து அந்த ஃபார்மை வந்து நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ண பிறகு நம்மளுக்கு கூப்பன் கோடு இமெயிலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ்லேயே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டு சென்ட் ஆகலை, அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராப்ளத்தை சொன்னால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் வந்து அதில் போயிட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ண பிறகு இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அதை வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, நான் பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃபை இதை டச் வந்து பண்ணிக்கோங்க. டச் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ அப்படின்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகணும் கூப்பன் கோடு. ஸோ இந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க.
இமெயில் ஐடி வந்து நான் கொடுத்துக்கிறதேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்துருதேன். டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் வந்து பே பண்ணேன். ஸோ இன்றைக்குள்ள டேட்டை வந்து நான் கொடுத்துக்கிறதேன். செலக்ட் பெய்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். பெய்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9,999. ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம அந்த பேமெண்ட்டில் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த யூடிஆர் நம்பர் வந்து போட்டுக்கலாம். இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம். யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்ட்டு வந்துட்டு ஓகே. இப்போ கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமெயில் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இமெயிலில் தான் நம்மளுக்கு கூப்பன் கோடு வந்து சென்ட் ஆகும். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் QR கோடு மூலமாக நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா 1 by 1 நீங்கள் வந்து டவுட் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து கிளியராக நீங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கிடலாம். ஓகே, கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.